என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். ஒரு சிட்டிங் எம்எல்ஏ என்னை வந்து பப்ளிக்காக மொலஸ்ட் பண்ணி பீட் பண்ணி என்னுடைய எலும்பு உடைச்சாரு. நீ இதை பண்ண ஒத்துக்கோ, அப்ப நான் அது கொடுக்குறேன். பெண்களை வந்து எப்படி மறுபடியும் ஒரு திரௌபதி நிலைமைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது இது வந்து RSS ஆல மட்டும்தான் முடியும், பிஜேபி ஆல மட்டும்தான் முடியும். பட் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த ஒரு க்ரௌட் புள்ள பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ப்ராக்ரெசிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்குல்ல. இது வந்து RSS ரைட் விங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உடைய ஒரு பிளே புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பேஜ். பேட்டி பச்சாவோ பேட்டி படா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது. அவர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வில் கைட் us in our electoral choice. And it will definitely ஒரு 3-pointer fight. பட் அது வந்து தமிழ்நாட்டுடைய விதியை மாத்தும்னா நான் சொல்ல மாட்டேன். 4-pointer ஃபைட்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க மட்டும் 3-pointer ஃபைட்னு சொல்றீங்களே. 4-pointer ஃபைட்டா இருக்கவே முடியாது. அது வேற. அது வந்து நான் பேசக்கூட விரும்பல. ஏன்னா விஜய் எங்க, அதிமுக தலைவர்கள் எங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பரவாயில்லையா லோக்சபால சீட்டு குறைஞ்சா? சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, விஜய் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பிரஷர் விஜய்க்கு மட்டும் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு, இதே ஸ்விம்மிங் பூல்ல நானும் நீச்சலிக்க போறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. யூ கிளைம் டு பி an alternative. களத்துக்கு வந்ததே கிடையாதா விஜய்? நிறைய ஆக்டர்ஸ் போயிருக்காங்க, அவங்க யாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு வந்து நிக்கல. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த இன்டர்வியூல இன்னைக்கு நம்ம கூட கல்ச்சுரல் பொலிட்டிக்கல் ஆக்டிவிஸ்ட் திருமதி ராதிகா அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எலெக்ஷன் வேலையில் எல்லாரும் ரொம்ப பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒரு ரேஸில் ஓட தொடங்கியிருக்காங்க. இந்த சுச்சுவேஷனில் ரேஸில் ஓடும்போதே அவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு 8000 ரூபா கூப்பன் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் 2500 ரூபா தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் ஃப்ரிட்ஜ் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதற்கு மத்தியில் யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்கும்ல. அண்ட் இந்த விஷயங்களை இலவசங்கள் அப்படின்னு பார்க்கலாமா, இல்லை மக்கள் நலத்திட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாமான்ற நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்குது. உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவில் இந்த அறிவிப்புகளை இல்லை இந்த தேர்தலை எப்படி பார்க்குறீங்க? இந்த தேர்தல் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் நடந்திருக்குது. கடந்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டில் ஒரு பேரடைம் ஷிஃப்டை ஏற்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நலத்திட்டங்களையும் தாண்டி ஒரு நிலைப்பாட்டுக்கு இப்போ நகர்ந்துட்டு இருக்கோம். அது உரிமை. பிகாஸ் நம்ம வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னு பார்க்கும்பொழுது முக்கியமாக பெண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாகவே நம்ம வந்து எனி பாலிசி லெவல் என்கேஜ்மெண்ட் பெண்களுக்கு எடுத்துகிட்டு வந்தால் அது ஒரு சேரிட்டி பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குற ஒரு டெண்டன்சி உண்டு. ஏன்னா ஒரு ஆணாதிக்க சமூகத்தில் பெண்களுக்காக என்ன செஞ்சாலுமே அதை வந்து ஒரு பேட்ரியார்க்கல் ஒரு சிந்தனையிலேருந்தும் ஒரு கார்டியன்ஷிப் சிந்தனையிலேருந்தும் செய்கிற ஒரு கண்ணோட்டம் இருந்துகிட்டு இருக்கு. அதனால வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, அதே மாதிரி குடும்ப குத்து விளக்கு, அப்புறம் வந்து தாய் மாமன் சீரு, அண்ணன் சீரு, இந்த மாதிரி வார்த்தைகளை எல்லாத்தையுமே பிரேக் டவுன் பண்ணி கடந்த 5 வருஷத்தில் ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக ஒரு பேரடைம் ஷிஃப்டை ஏற்படுத்தி பெண்களுக்கு உரிமை சார்ந்த பாலிசி டெவலப்மெண்ட் எடுத்துட்டு வரணுங்கிற ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தி விட்டுறாங்க. ஓகே. பிகாஸ் ஆல் த ஸ்கீம்ஸ் நீங்கள் வந்து 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு மாறுது, விடியல் பயணம் அப்படின்னு மாறுது. இந்த லாங்குவேஜ் ஷிஃப்ட் இன் பாலிசி ரொம்ப கிரிட்டிக்கலாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அது என்ன பண்ணுதுன்னா, அடுத்து யார் வந்தாலுமே அதை வந்து நிராகரித்து விட்டு முன்னோக்கி செல்ல முடியாது. அதனால இந்த எல்லா ஸ்கீம்ஸையும் ஃப்ரீபீஸ் அப்படின்னு விமர்சனம் செஞ்சவங்க கூட இன்னைக்கு ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அவங்களும் அதே மாதிரி ஸ்கீம்ஸை வந்து அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலையும் சரி, மேனிஃபெஸ்டோ இல்லாத இருக்க கட்சிகள் கூட அவங்களுடைய மேடை பேச்சுகளில் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் முதல் முறையாக ஒரு ஈக்குவல் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம்.
அதை விட்டு கொடுத்துடாம நம்ம வந்து அந்த இடத்த தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய. ஓகே. பட் ஆனால் இப்போ 3 கட்சிகள் நான் சொன்னேன் இல்லைங்களா, 8000 ரூபாய் கூப்பன் தராங்க, ரெஃப்ரிஜரேட்டர் தரேன்னு சொல்கிறாங்க, அண்ட் தாய் மாமன் சீர் நீங்கள் சொன்ன மாதிரி. இது 3த்துக்குமே என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க? பாரம்பரியமாக திராவிட கட்சிகள் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸாக இதெல்லாம் அறிவிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க, அண்ட் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, இது எல்லாமே ஒரு வகையில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற பட்சத்தில் தாய் மாமன் சீர் தரேன், நான் இவ்வளவு 1 பவுன் நகை போடுறேன், இல்லை பட்டுப்புடவை தரேன் அப்படின்னு சொல்கிறது இன்னும் பெண்களை வந்து ரெக்ரெசிவாக ஒரு சர்க்கிள்குள்ளேயே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம்ஸா பார்க்கப்படுது. லைக் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல மேபி நான் அப்படி பாக்குறேன்னா, இல்ல உண்மையாவே அது அப்படிதான்? நிஜமாவே அது அப்படிதான். நீங்க கரெக்டா சொல்றீங்க, 100% உண்மை அதுதான். ஏன்னா பெண்கள், தமிழ்நாட்டுடைய பெண்கள் நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ற ஒர்க் ஃபோர்ஸ் ஆகவும் ஆண்டர்பிரினர்ஸ் ஆகவும் ஒரு எக்ஸலன்ஸ் பைப் லைன்ல அப்படியே ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறோம். நம்ம கிட்ட வந்து மறுபடியும் பட்டுப்புடவை தரேன், உங்களுக்கு தங்கம் தரேன், தவறில்லை. ஆனா that is not our immediate need. Our need has gone past all of that. நம்ம வந்து ஒரு ப்ரொக்ரெசிவ் ஸ்பேஸ்ல இருக்கிறோம். அதை மறுபடியும் ரிக்ரெசிவா ஐ திங்க் திரு விஜய் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ண ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவருடைய படங்கள்ல எப்படி தங்கச்சி கேரக்டர் வந்தா ட்ரீட் பண்ணுவாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாரையும் ட்ரீட் பண்ணணும்னு நினைச்சிட்டாரு போல இருக்கு. பட் we are breaking so many glass ceilings. ஸோ நம்மளுக்கு வந்து படிப்புக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் நிஜமான எம்பவர்மெண்ட்டுக்காகவும் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனுக்காகவும் நம்ம வந்து இப்போ யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து ஐ திங்க் இந்த மாதிரி ரிக்ரெசிவ் லாங்குவேஜ் இருக்கும் போதே எனக்கு அவங்க ரிக்ரெசிவ் பாலிசிஸ் தான் வைப்பாங்கன்னு ஒரு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன மாதிரியான ரெக்ரெசிவ் லாங்குவேஜ் சொல்றீங்க? இல்லை, தாய்மாமன் சீரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரிக்ரெசிவ் லாங்குவேஜ். தவறு இல்ல, நீங்க தாய் மாமனா இருந்து அன்பு செலுத்தலாம், அது நம்ம கல்ச்சரோட ஒன்றிய ஒரு விஷயம்னு தானே சொல்றோம். டவுரி கல்ச்சரா தாய் மாமன் சீருங்கிற போது அது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு நீங்க வந்து சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிற பொழுது எனக்கு அது ரிக்ரெசிவா தான் தோணுது. இது வந்து சுயமரியாதை கல்யாணத்தை உருவாக்கிய ஒரு மாபெரும் மாநிலம் இது. இந்த இடத்துல வந்து பெண்களை 90 years முன்னாடியே நம்ம வந்து விஷனரிஸ் ஆஃப் ஃபியூச்சர்னு நம்ம வந்து பார்க்க தொடங்கிட்டோம் நம்மளுடைய திராவிட அண்டர்ஸ்டாண்டிங்ல. அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப பேட்ரியார்க்கல் ஒரு மைண்ட் செட்ல சிக்கிக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க எல்லாரும். அதை வந்து முடிக்கணும். அண்ட் இதுல ஒரு அன்பார்ச்சுனேட் உண்மை என்னன்னா, சினிமா அப்படிங்கிற ஒரு இதுல வந்து நம்ம வந்து இமோஷனல் கான்டென்ட்டை கன்சியூம் பண்றோம். அதை வந்து பாலிடிக்ஸ்லயும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம்னு தவறா நினைச்சுக்கிட்டாங்க. ஸோ சினிமா பார்க்கறது வேற. நம்ம சினிமா பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு வார்ம் ஃபஸி ஃபீலிங் வேணுங்கிறதுனால பார்க்குறோம். அது ரியல் லைஃப் கிடையாது. ரியல் லைஃப்ல நம்மளுக்கு ப்ராக்ரெஸ் வேணும். ஸோ தட் சேம் இமோஷன் வில் நாட் ஒர்க் இன் ரியல் லைஃப். ஸோ அது எலக்டோரல் கெயின்ஸா அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் ஆகாதுங்கிறது எனக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே. ஆனா பட் விஜய்க்கு இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த ஒரு கிரௌட் புள்ள பார்க்கும்போது அவங்க எல்லாருமே ப்ராக்ரெசிவா இருக்காங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்கு இருக்குல்ல, அதை தான் அவர் வந்து மிஸ்யூஸ் பண்றாரு. ஸோ இது வந்து RSS ரைட் விங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் உடைய ஒரு பிளே புக்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு பேஜ். அது என்னன்னா, ஒரு பொது சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய இமோஷன்ஸை கிள்ளி விட்டு தூண்டி விட்டு அதை ஒரு மாஸ் ஹிஸ்டீரியா மாத்தி அதை ஒரு ஹீரோ வர்ஷிப்பா மாத்தி அதுக்கப்புறம் அதை கல்ட் பிஹேவியர் கொண்டு வருது. இதை நம்ம RSS உடைய பிளே புக்ல எல்லா இடத்துலயும் பார்த்திருக்கோம். இப்ப திரு மோடி அவர்களுக்கும் அதுதான் பண்ணாங்க. அவரை வந்து ஒரு ஃபாதர் ஃபிகர் ஆகவும் ஒரு பெட்டர்னல் ஃபிகர் ஆகவும் வச்சுக்கிட்டு, அதனாலதான் சொன்னேன்ல பேட்டி பச்சாவோ பேட்டி படா, அந்த லாங்குவேஜ் அந்த ஃபுல் பிளே புக்கை வந்து இவங்க காப்பி பண்றாங்க. அந்த இல்லைன்னா அதே பிளே புக்கா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்துல ஆனா எனக்கு வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பயமும் கிடையாது, அச்சமும் கிடையாது. தட் அவர் பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி வில் கைட் அஸ் இன் அவர் எலக்டோரல் சாய்ஸ். ஓகே. ஸோ இவருக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸ், நான் அதை மறுக்க மாட்டேன். அந்த ஃபேன் பேஸ் அவருக்கு வந்து அவரை வந்து ஒரு அவருடைய அன்பு அண்ணனா அவரை பாவிக்கிறாங்க. தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அவருக்கு வந்து தமிழ்நாட்டை முன்னிலையில இருந்து லீட் பண்ணக்கூடிய தகுதிகள் இல்லைங்கிறது மறுபடியும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. அண்ட் நம்மளுடைய பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி நம்மளுக்கு வந்து தெளிவா அதை வந்து எலக்டோரல் கெயின்ஸா மாற்ற விடும். ஓகே. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல யங்ஸ்டர்ஸ் வாக்குகள் அதிகமா அவருக்கு போகுது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுடைய வாக்குகள், பெண்களுடைய ஆதரவு அவருக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அப்ப இது எல்லாமே அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% ஆஃப் ஓட்ஸ் கூட கொடுக்காது நம்ம
முடியுமா? இல்ல 10 to 15% votes கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா ஆனா அதுவே ஹியூஜ் நம்பர் தான். டெஃபினெட்லி ஹியூஜ் நம்பர். அண்ட் இதுதான் நான் தந்திரம்னு சொல்றேன். இந்த தந்திரத்தை வந்து அவங்க RSS பிளே புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. திஸ் இஸ் a tried and tested subject. அதனாலதான் நம்ம வந்து நம்மளுடைய இளைஞர்களை மறுபடியும் நம்ம வழிக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இது வந்து ஐ திங்க் திராவிட அரசியலுடைய எஸ்பெஷலி கடந்த ஒரு 40-50 இயர்ஸ் உடைய ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர்னு நான் ஒரு கிரிட்டிசிசம் வைப்பேன்னா அது வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை வந்து முடக்கினது. அதோடைய பிரதிபலிப்பா தான் இப்ப விஜய் அவர்களுக்கு எழும்பி இருக்கிற அந்த சப்போர்ட். ஏன்னா நம்ம இளைஞர்களுக்கு ரேலியிங் கால் எப்பவும் தேவைப்படுது. அது வந்து ஐடியலிசம். ஏன்னா நம்மளுடைய ரத்தத்திலேயே அந்த ஐடியலிசம் சிறு வயதுல ஊறி போயிடுது இல்ல. அப்போ இருக்கும் பொழுது ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு ரேலியிங் காலை வந்து அவர் கொடுக்குறாரு. ஆனா எதுலேருந்து மாற்றம், எதை நோக்கி மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம் அப்படிங்கிற எந்த விதமான ஆர்டிகுலேஷனும் அந்த இளைஞர்களுக்கு இல்லை. அது அவர் கொடுக்கவும் இல்லை. அது அவருடைய ஃபெயிலியர். இளைஞர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது நம்ம திராவிட அரசியலுடைய ஃபெயிலியர். ஏன்னா 2 கட்சிகளுமே வந்து மாற்றி மாற்றி ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸை வந்து வளர விடாமல் தமிழ்நாட்டில் முடக்கி வச்சதுனால நம்மளுடைய இந்த ஜெனரேஷன் இளைஞர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் தாட் ப்ராசஸ், ஒரு ஆழமான ஐடியாலஜிக்கல் பிடிப்பும் இல்லை. அதனால விஜயோடைய அந்த மொமெண்ட் பேஸ்ட் பாலிடிக்ஸை வந்து அவங்க அசியூம் பண்ணிக்கிறாங்க. அதை அவங்களுதுன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க போய் சேர்ந்துருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் நோ, இட் வில் பி அ பிக் கெயின் அண்ட் இட் வில் டெஃபினெட்லி ஒரு 3-pointer ஃபைட். பட் அது வந்து தமிழ்நாட்டுடைய விதியை மாற்றும்லாம் நான் சொல்ல மாட்டேன். 4-pointer ஃபைட்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்க மட்டும் 3-pointer ஃபைட்னு சொல்றீங்களே. 4-pointer ஃபைட்டா இருக்கவே முடியாது. அது வேற. அது வந்து நான் பேசக்கூட விரும்பல. ஏன்னா அது 4-pointer ஃபைட்டா 3-pointer ஃபைட்டா ஆக்குறதுக்கு பல வருஷமா ட்ரை பண்ணி இப்போ 4th பொசிஷன்ல வந்து நிக்கிறாங்க. ஓகே, ரைட். ஸோ இல்ல எனக்கு 1 and 2 பிளேசஸ்ல இருக்கிறது யாருன்னு கெஸ் பண்ண தெரியும். லைக் கெஸ்ன்னு கிடையாது, ஆப்வியஸ்லி தெரியும், அப்ரப்டா தெரியுது. அந்த 3rd and 4th பிளேஸ்ல இருக்கிறது யாரு? டிவிகே, என்டிகே. ஓகே, இந்த 2 கட்சி. டிவிகே என்டிகேவா இல்ல என்டிகே டிவிகேவா? டிவிகே என்டிகே. ஓகே, ஐ திங்க் ஆனா விஜய் வந்ததுக்கு அப்புறம் ஐயோ சீமானே பரவாயில்ல அப்படின்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. பட் டிவிகேக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு RSS பிளே புக்ல இருந்து அவங்க எடுத்து ஒரு மூவ்மெண்ட் பேஸ் அரசியல் செய்யறாங்க. மூவ்மெண்ட்னா ஐ டோன்ட் மீன் இயக்கம், ஐ மீன் மொமெண்ட் பேஸ்ட் அரசியல் செய்யறாங்க. என்டிகே வந்து அவங்களுடைய அதே தகரடபா அரசியல் தான் போயிட்டு இருக்குது. அவங்களுடைய கொள்கைகள் சில விஷயத்துல நான் பாராட்டுவேன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் 50% ரெப்ரசன்டேஷன் ஃபார் விமன், அதை தொடர்ந்து அவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தே ஹாவ் அ விஷன் தட் கேன் லீட் தமிழ்நாடு as one entity. நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம பறைசாற்றக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணு வந்து நம்மளுடைய எபிலிட்டி டு டேக் எவ்ரி ஒன் அலாங். அது வந்து என்டிகேயோடைய அரசியலுக்கு கிடையாது. ரொம்ப ஒரு அக்ரெசிவான பாலிடிக்ஸ் தட் டிவைட்ஸ் அண்ட் ரூல்ஸ், அது நம்ம தமிழ்நாட்டில் ஒத்து வராது. அவங்க இவங்கன்னு பேசுறது அது எனக்கு நம்ம யாருமே அதற்கு அனைவரையும் அரவணைக்கிறோம், எடுத்துக்கொள்கிறோம். ஆனா தமிழர்களுக்கு மட்டும்தான் இங்க ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கறதுல தான் அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. தமிழர்கள்னு யார சொல்றீங்க? அதோடைய டெஃபினிஷன் அவங்கள சொல்லுங்க. பல பேர் அது அந்த டெஃபினிஷன்ல இருந்து ஃபாலோ அவுட் ஆயிடுவாங்க. அது மட்டும் இல்ல, மறுபடியும் அவங்க வச்சிருக்கிற விமர்சனங்களை பாருங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவர் இது எல்லாத்தையும் ஃப்ரீ பீஸ்ன்னு சொல்லி உதறிடுறாரு. அது அவர் சொல்லும் பொழுது பெண் உரிமை அப்படிங்கிற கான்செப்ட் கோட்பாடே அவருக்கு புரியல அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். அவர் பேசும் பொழுதெல்லாம் நாங்க வந்து விமனை எம்பவர் பண்ணிடுவோம், நாங்க வந்து ஃப்ரீயா எதுவும் கொடுக்க மாட்டோம். இது ஃப்ரீ இல்ல, இது உரிமை. ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராங்க ரைட் பண்ணணும் அப்படின்னா ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ் மெஷர் தான் முக்கியம். ரெசர்வேஷன்ங்கிறது என்னது? அது ஒரு அஃபர்மேட்டிவ் ரெஸ்டரேட்டிவ் ஜஸ்டிஸ் மெஷர். எதனால அப்படி வைக்கிறோம்? 1000 வருஷமா நீ வந்து ஒருத்தருக்கு இழக்கப்பட்டிருக்கிற பிழைகளை திருத்தணும் அப்படிங்கிற பொழுது ஈக்குவலைசர் மெஷர்ஸ் எடுத்துட்டு வரோம். அதே தான் நீங்க பெண்களுக்கு செய்யறதும். நீங்க இலவசம்னு அதை கூப்பிடுறீங்க, அதுவே உங்களுடைய பொலிட்டிக்கல் குட்ட வெளிப்படுத்திடுது. அது இலவசம் கிடையாது, அது வந்து உரிமை.
ஓசி பஸ்ல போற யாரும் எனக்கு வாக்களிக்கவே வேண்டாம் அப்படின்றாரு. அப்ரப்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நீங்க எவ்வளோ ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்பேஸ்ல இருந்து அந்த வார்த்தையை விடுறீங்க திரு சீமான் அவர்களே. எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா பல இடங்கள்ல அவரை நான் வந்து வியப்பா பார்த்திருக்கேன். எஸ்பெஷலி சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேசுற திறன் எல்லாம் பார்த்து நிறைய வியந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு அவரை பார்க்கும்பொழுது வேண்டாம், yet another man who speaks to me down like that, I don't want அப்படின்னு தான் தோணுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம இலவசங்கள் பற்றி திரும்ப வருவோமே. தொடர்ந்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ இந்த கேட்டகரியில் ஃப்ரிட்ஜ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறது, 8000 ரூபாய் கூப்பன் கொடுப்பேன்னு சொல்கிறதுலாம் இன்னும் அவங்கள ஒரு கிச்சனுக்குள்ளே வச்சிருக்க மாதிரி வந்துடாதா? இல்லை, கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயம் ஒரு தடவை பேசினார் தான் எனக்கு நினைவு இருக்குது. அது வந்து கேட்குறாங்க, இந்த டபுள் பர்னர் கேஸ் ஸ்டவ் எதுக்கு கொடுக்கணும், சிங்கிள் பர்னர் கொடுத்துடலாம், நம்மளுக்கு காஸ்ட் குறைவாகும் அப்படிங்கிறாங்களாம். அப்போ கலைஞர் சொல்கிறாரு, அந்த 2 குழம்பும் ஒரே நேரத்தில் கொதிச்சு 1/2 மணி நேரம் சீக்கிரமாக வெளியே வந்துட்டாங்கன்னா 2 பர்னர் கொடுக்கணும், கொடுத்து தான் ஆகணும். அதை நீங்கள் வந்து காஸ்ட்டை பார்க்காதீங்க. அதே மாதிரி விமெனுடைய ட்ரட்ஜரியை குறைக்கக்கூடிய வாஷிங் மெஷின், ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, இந்த மாதிரி விஷயங்களை மாறி மாறி அம்மாவாக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்ல, 30% இன்க்ரீஸ் இன் ஹையர் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட், 47% ஆஃப் விமென் அக்ராஸ் ஆல் ஃபேக்ட்ரிஸ் இன் இந்தியா ஆர் வித்தின் ஃபேக்ட்ரிஸ் இன் தமிழ்நாடு. எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். பெண்களுக்கு அவங்களுடைய கிச்சன்ல இருந்து வெளியே வந்து வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஹாயா அப்படி டேபிள் மேலே கால் போட்டு உட்காரத்துக்கு லிஷர் டைம் இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளுடைய உரிமை, பறிக்கப்பட்ட உரிமைகள். அதை வந்து திரும்பி கொடுக்கறதுக்கு ஹவுஸ் ஹோல்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் எவ்வளோ. என்னுடைய அம்மா வந்து ஒரு லாயர், சுப்ரீம் கோர்ட்ல லாயராக இருக்காங்க. என்னை வந்து வளர்க்கும் பொழுது நான் எங்கள் அம்மா வந்து ஒரு இடத்துல உட்காந்து பார்த்தது கிடையாது. பட் ஷீ ஹஸ் நெவர் கிவன் அப் ஆன் ஹர் டொமெஸ்டிக் சோர்ஸ். ஏதாவது ஒரு பெண், யாரா வேணா இருக்கட்டும், பிரசிடெண்டா இருக்கட்டும், அவங்க வீட்டுக்குள்ள அவங்க கிச்சன் உள்ள போகாம இருந்திருக்கிறாங்களா? ஆண்கள் தான் அப்படி, அந்த லிபர்ட்டி அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. பெண்களுக்கு அந்த லிபர்ட்டி கிடையாது. டொமெஸ்டிக் ஒர்க் இஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் ஹவு வி லிவ். அதை நம்ம நிராகரிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை வாழ முடியாது. இன்னைக்கு நான் இங்க வரதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டு வேலையை முடிச்சுட்டு தான் நான் வரேன். அப்படி இருக்கும் பொழுது இதை எப்படி மறுபடியும் கிச்சனுக்கு எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்றேன். கிச்சனை விட்டு சீக்கிரமா வெளியே வரதுக்கு ஒரு இதுவா தான் பாக்குறேன். அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்றீங்க, பெண்களுடைய உரிமைக்கான ஃப்ரேம் ஒர்க். அந்த உரிமையில டொமெஸ்டிக் லெசனிங் ஆஃப் டொமெஸ்டிக் பர்டன் அப்படிங்கிறது ஒரு உரிமை. டொமெஸ்டிக் பர்டனை மொத்தமா எடுத்துடணுங்கிறது கிடையாது. பெண்களை ஆண்களாய் மாற்றணும், ஆண்களை பெண்களா மாற்றணுங்கிறது இங்க நடக்கிற எக்ஸ்பெரிமெண்ட். இட்ஸ் நாட் அ லெபார்டரி எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து வாழ்க்கையோடைய நிஜங்கள் என்ன, அந்த நிஜங்களுக்கு பெண்கள் அந்த வாழ்க்கையோடைய எவ்ரிடே லைஃப்ல பெண்களை வந்து இன்னும் எப்படி மேம்படுத்தலாம், தட்ஸ் த ப்ராசஸ். ஓகே, இப்போ பெண்கள் சார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது சமீபத்தில் டீலிமிட்டேஷன் பற்றி பாராளுமன்ற கூட்டத்தில் கூட போகுது. அதில் வந்து தொகுதிகள் மறுவரையறை பற்றி கண்டிப்பாக ஒரு பில் பாஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கான டிராஃப்ட் பில்லும் வெளியாயிடுச்சு. அண்ட் இதுக்கு சம்மந்தமே இல்லாமல் 2023 கொண்டு வந்த அந்த 33 விழுக்காடு பெண்களுக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து நாங்கள் இது மூலமாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு ஒரு கனெக்ஷன் வருதுல்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? என்ன ஒரு சாணிக்கத்தனம் இல்ல. Really, I will never forgive this world for the way they treat us. ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, பெண்களுடைய உரிமையை பகடக்காயா யூஸ் பண்றாங்க. நீ இதை பண்ண ஒத்துக்கோ, அப்ப நான் அது கொடுக்குறேன். அப்பனா என் உரிமை உனக்கு என்ன? யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி வேஜரிங். மறுபடியும் நம்ம திரௌபதி மாதிரி ட்ரீட் பண்றாங்க. ஒரு பகடை கேம்ல தானே அவங்கள அப்படி பண்ணாங்க, அதே கேம்ல வந்து நிறுத்தியாச்சு. இப்போ நீ வந்து ஸ்டேட்ஸை வந்து டீலிமிட்டேஷன் பண்ண விடு. அப்படி பண்ண விட்டேன்னா நான் பெண்களுக்கு இந்த உரிமை கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா பாரு, என் பாக்கெட்லேயே தான் உட்காந்துருக்கோம். இனிமே உட்கார்ந்து பேசி வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணணும்? இறங்கி போராடணும். திஸ் இஸ் இட். ஏன்னா இதுக்கு மேல நம்ம சும்மா இருந்தோம்னா, தமிழ்நாடு இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வென்றெடுத்த சுயமரியாதை, ரைட்ஸ் ஆஃப் எனி கைண்ட் எல்லாமே நாளையோட முடிஞ்சிடும். Our fight begins today. ஓகே, பெண்களுக்கு குடிக்க வேண்டிய உரிமையை டீலிமிட்டேஷனோட மேரி பண்ணக்கூடாது. அது தனி, இது தனி. அது ஆல்ரெடி ரொம்ப ஓவர் டியூ. எந்த பார்ட்டியுமே செஞ்சது கிடையாது.
நீங்க இந்தியாவுடைய ஹிஸ்டரி, தமிழ்நாடுடைய ஹிஸ்டரியில யாருமே, ஈவன் திராவிடியன் பார்ட்டிஸ் have not made sure that women have equal political voice. கரெக்டா? அப்படி இருக்கிற காலகட்டத்துல இல்ல ஈக்குவலுக்கு போயிட்டோம். இந்த 33% கூட கிடையாது. ஈக்குவல் கூட இல்ல, 33 தான் கேக்குறோம். அந்த 33 கூட கிட்டத்தட்ட 40 வருஷங்களா தட்டிக்கிட்டே போறாங்க. இதோ இப்போ வந்துரும், இதோ அப்ப வந்துரும். நோ. அண்ட் இதுதான் கடைசியான அவங்களுடைய worst kind of demeaning of women's rights. பெண்களை வந்து எப்படி மறுபடியும் ஒரு திரௌபதி நிலைமைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறது இது வந்து ஆர்எஸ்எஸ் ஆல மட்டும்தான் முடியும், பிஜேபி ஆல மட்டும்தான் முடியும். ஆக்சுவல் நோக்கம் என்ன நினைக்கிறீங்க மேம்? நீங்க இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பரபரப்பா ஒரு சிறப்பு கூட்டத்தொடர் கூட்டி இது அவசரமா கொண்டு வரணும் அப்படின்னா இது அரசியல்னு பாக்கலாமா, இல்ல இந்த நேரத்துல பண்ணா இவங்களால போக்கஸ் பண்ண முடியாது, நம்ம ஈஸியா பில் பாஸ் பண்ணிடலாம்? இது வந்து முதல்ல அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸ்லிப்பிங் அவே பவர். ஸ்டேட்ஸ் எல்லாரும் முழிச்சுக்கிட்டாங்க. ஃபெடரலிசம் பற்றி பேசுகிறோம், தன்னாட்சி பற்றி பேசுகிறோம், அட்டானமி ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் தேர் பவர்ஸ் அண்ட் எல்லா கோணங்கள்ல இருந்தும் அவங்களுக்கு ப்ரெஷர்ஸ் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. ஆப்போசிஷன் இஸ் கெய்னிங் மோர். நம்ம வந்து மக்களுடைய மனசுல ஃபைனலி அவங்கள பற்றின உண்மைகள் அப்படியே பபிள் வெடிக்குது. அப்படின்னால அந்த ஃபியர் கண்டிப்பாக தெரியுது. இன்னொன்று, எலெக்ஷன் நேரத்தில் நீங்க பாருங்க, ஸ்டேட் மெக்கானிசம் வந்து எலெக்ஷன் நேரத்தில் யார் கையில இருக்கு? ஸ்டேட் போலீஸ் யார் கையில இருக்கு? எந்த விதமான பவர்ஸுமே ஸ்டேட்டுக்கு கிடையாது, அட்டானமியே கிடையாது. எம்சிசி காலத்துல அட்டானமி கிடையாது. நம்ம எல்லாருமே ஈசி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கலி இண்டிபெண்டன்ட் பாடி கீழே இருக்கிறோம். ஓகே. அப்படி இருக்கும்பொழுது இதை செய்யறாங்கன்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் டூயிங் திஸ் நோயிங் ஃபுல்லி வெல் தமிழ்நாடு வில் ரெஸ்பாண்ட். அண்ட் தமிழ்நாடோட ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும்? ப்ரொடெஸ்டா இருக்கும். நாளைக்கு இறங்கி நம்ம யாராவது ப்ரொடெஸ்ட் பண்ண முடியுமா? தமிழ்நாட்டுக்குள்ள நான் சேஃபா ஃபீல் பண்ணுவேன். என்னுடைய குரலை எழுப்பி நான் வந்து ஒரு கருத்தை சொல்றதுக்கு நான் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் இந்தியாவில் சேஃபா ஃபீல் பண்ணுவேன். நாளைக்கு இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டில் கூட நான் சேஃபா ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா தமிழ்நாடு இஸ் நாட் அண்டர் அவர் ஓன் கண்ட்ரோல் டுமாரோ. இட் இஸ் அண்டர் த ஈசிஸ் கண்ட்ரோல். ஹூ இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பிஜேபி. ஸோ இது எல்லாம் பயங்கர பிளானிங். ரொம்ப வந்து ஒரு நிஜமாவே சூழ்ச்சினா இதுதான். ஓகே. ஸோ நம்ம எல்லாருமே விழிச்சுக்கிட்டு இதை வந்து we should respond in equal measure. I don't think you can scare Tamil people like this. இப்போ நாளைக்கே கருப்பு கொடி போராட்டம் நடத்த போறோம் அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லியிருக்காருல, இப்போ அதுவே பாசிபிள் கிடையாதா, இல்லை என்ன மாதிரியான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க போகுது மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால? ஸோ பாசிபிள் கிடையாது, அதாவது டெக்னிக்கலி பாசிபிள் இல்லை, பட் நம்ம நினைச்சா பாசிபிள். அதுதான் செய்யணும் இவங்களுடைய. ஏன்னா இதை வந்து ஒரு சாதாரண நேரத்துல நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஸ்டேட்டோடைய ரெஸ்பான்ஸ் ஸ்டேட் ப்ரொடெக்ஷனுக்குள்ள இருந்திருக்கும். இப்ப எனக்கு என்னுடைய ஸ்டேட்ல என்னுடைய மண்ணில் எனக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாது. ஆனா நம்ம எழுந்து வெளியே வந்தே தீரணும், கருப்பு கொடி ஏற்றியே தீரணும். ஏன்னா இது வந்து நீங்க எந்த கட்சியா வேணா இருங்க. இதுதான் கேக்குறேன். இப்ப எங்க அவரு சீமான் எங்க, விஜய் எங்க, அதிமுக தலைவர்கள் எங்க, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு பரவாயில்லையா லோக்சபால சீட்டு குறைஞ்சா? சீமான் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு, விஜய் அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் அறிக்கையா விட்டுட்டு இருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஓகே, அவரோட அறிக்கையை வச்சு நம்ம கருப்பு கொடி பேசாம கருப்பு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்து கொடுத்தாருன்னா அதையாவது கொடியா ஆட்டிட்டு போயிடலாம். அவ்வளவுதான் வித்தியாசம். அறிக்கை ஒரு அபிஷியலான அவங்களுடைய ஸ்டாம்ப் எல்லாம் போட்டு ஒரு அறிக்கை வருதுன்னா அதை நம்ம முடியாதா? நீங்க தானே இளைஞர்களை இப்ப வழி நடத்த போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த இளைஞர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியா ஆயிட்டு இருக்கு. நீங்க என்ன பேப்பர்ல ஒரு அறிக்கை விட்டுட்டு இருக்கீங்க? நேர்ல கேமரால வந்து பேசுங்க. நீங்க நேர்ல வந்து பேசுங்க, உங்க கேம்பெயின்ல சொல்லுங்க. எனக்கு உங்க குரலை கேட்கணுங்க. இது வரைக்கும் எந்த விதமான முக்கியமான விஷயத்திலயும் நீங்க வாய திறக்கல. திருப்பரங்குன்றத்துல வாய திறக்கல. எந்த விதமான போலரைசேஷன் பேஸ்ட் இஷ்யூலையும் நீங்க வாய திறக்கல. இப்ப இதுக்கும் நீங்க வந்து ஒரு அறிக்கை தான் விடுவீங்களா? ஏன் பேசுங்க. நீங்க பேசுற மாதிரி உங்களோட நண்பீஸ் கிட்டயும் தம்பி தங்கைங்க கிட்டயும் பேசுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு. உங்க பேச்ச அவங்க கேட்பாங்க. ஓகே, சொல்லுங்க. இல்ல மற்ற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு பிரஷர் விஜய்க்கு மட்டும் ஏன் பேசணும்னு சொல்லிட்டு யூத் அவங்க பக்கம் இருக்காங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம்ல. ஜென்ஸி இருக்காங்க, அவங்களுடைய ஃபியூச்சர் தானே. அவர் மாற்று அரசியல்னு சொல்லிட்டு வர்றாரு. அதுதான் எனக்கு பிரச்சனை.
நீங்கள் வந்து நானும் வந்து இதே அரசியல் காலத்துக்குள்ளே இறங்குறேன், இதே ஸ்விம்மிங் பூலில் நானும் நீச்சலிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. யூ கிளைம் டு பி அன் ஆல்டர்னேட்டிவ் அண்ட் ஐ வாண்ட் டு பிரேக் தட். யூ ஆர் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ், யூ ஆர் ஜஸ்ட் மோர் ஆஃப் த சேம். ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எல்லாமே சரியா இருக்குன்னு நாங்கள் என்னைக்குமே நினைக்க மாட்டோம். நான் நினைச்சது கிடையாது. தொடர்ந்து நம்மளுடைய முன்னேற்றத்துக்காக எல்லா அரசியல் கட்சிகளும் தட்டி கேட்க வேண்டியது நம்மள மாதிரி இருக்கக்கூடிய சமூக செயற்பாட்டாளர்களுடைய வேலை. பட் when you come in here saying now ஒரு alternative, but you have shown me no sign of being an alternative. உங்களில் எந்த விதமான மாற்று அரசியலுக்கான முற்போக்கு சிந்தனையுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு முதுகெலும்பு இருக்கிறத நீங்க காமிக்கவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு கோபம் வருது. நீங்க நிஜமாவே ஒரு மாற்று அரசியலை ரெப்ரசென்ட் பண்ணுவீங்கிற ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துச்சு. அந்த ஏக்கத்திலேருந்து தான் டிசப்பாயின்மெண்ட்ல எப்படி பேசுறேன். ஓகே, களத்துக்கு வந்ததே கிடையாதா விஜய்? ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு வந்திருக்காரு, அனிதா விஷயத்துல போய் நின்றுருக்காரு அப்படின்ட்டு அவங்க தொண்டர்களோ இல்ல நிர்வாகிகளோ பட்டியலிடக்கூடிய இந்த விஷயங்கள் இருக்குல்ல, இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ண முடியாதா? அப்ப போயிருக்காரு, இப்பயும் வீதிக்கு வருவாரு. நிறைய ஆக்டர்ஸ் போயிருக்காங்க, அவங்க யாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு வந்து நிக்கல. என்னோட இது நான் அரசியலுக்குள்ள வரத்துக்கு கள பணி செய்யணும். களத்துல நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டா போறாது. நான் இன்னைக்கு கூட சொல்றேன், நீங்க வாங்க, உங்களை வரவேற்கிறோம். நீங்க வாங்கக்கூடிய 10% 20% எதுவா இருந்தாலுமே ஐ வெல்கம் இட். நீங்க எம்எல்ஏ ஆகி உங்களுடைய தொகுதியில நீங்க வேலையை பார்த்து உங்க தொகுதிக்கு என்ன மாதிரி சேவைகள் செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டு, அதே மாதிரி கவர்னன்ஸ்னா என்ன, பியூரோக்ரஸினா என்ன, அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிசி மேக்கிங், இவ்வளோ இருக்கு ஒரு கவர்மெண்ட்டுக்குள்ள. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படி செய்யணும். அதே மாதிரி மாற்று அரசியல் பேசக்கூடிய நிஜமான கம்யூனிட்டி தலைவர்கள் தமிழ்நாட்டில் 1000 பேர் இருக்கிறாங்க. நீங்க போய் பாருங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குள்ளேயும் லீடர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க யாரும் உடனடியா அரசியலுக்கு வந்துட முடியாது. நீங்க மறுபடியும் என்ன உங்களுடைய செல்வாக்கை யூஸ் பண்றீங்க, உங்களுடைய பணபலத்தை காமிக்கிறீங்க. அங்க ஏறி நின்னுக்கிட்டு ஐ ஃபீல் வெரி அஷேம்ட் when he says என்னோட பெரிய லைஃபை விட்டுட்டு நான் உங்களுக்காக வந்திருக்கேன். எந்த லீடருங்க அப்படி சொல்லி காமிப்பாங்க? சொல்லி காமிக்க கூடாது. அப்பனா நீங்க அரசியலுக்கு வரல, நீங்க மறுபடியும் சினிமா படம் காமிக்கிறீங்க. நான் வந்து என்னுடைய 1000 கோடி இருக்கிற வாழ்க்கையை நான் விட்டுட்டு வரேன், இவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்கேன், உங்களுக்காக விட்டுட்டு வரேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு யாராவது ஒரு பரிசு கொடுத்துட்டு பர்த்டேக்கு, இந்த பரிசு நான் தான் கொடுத்தேன், இந்த பரிசு நான் தான் கொடுத்தேன் 4 நாள் சொல்லி காமிச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த பரிசு யூஸ் பண்ணணும்னு தோணுமா? இட்ஸ் பேசிக் courtesy. Don't make me feel gratitude for your entry into politics. நீ பாலிடிக்ஸ்குள்ளே வந்து பெருசாக ஏதாவது சாதிச்சதுக்கப்புறம் நான் இதை சாதிச்சேன்னு சொன்னேன்னா நான் அது கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன். உள்ளே வந்ததுக்கே நான் கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணணும். ஐயோ, நீங்கள் கடவுள் இல்லை. தமிழ்நாட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு என்வாயன்மெண்ட்டை ஏற்படுத்துறது எனக்கு நம்ம இத்தனை தூரம் வந்திருக்கக்கூடிய நம்ம சுய சிந்தனையும் நம்மளோட கிரிட்டிக்கல் திங்கிங் அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட்டுடைய பில்டிங் ஆஃப் த ஹியூமன் வேல்யூ அதை பிரேக் டவுன் பண்ணுறார். அதுதான் எனக்கு கோவம். இப்போ நாளைக்கே வந்து தமிழ்நாட்டில் இந்த பில்லுக்கு அகெயின்ஸ்டா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குது, அனைத்து கட்சியினரும் சேர்ந்து நடத்துறாங்க அப்படின்னா விஜய் களத்துக்கு வருவாரா? வரணும். வந்தார்னா சந்தோஷப்படுவேன். வருவாரான்னு எனக்கு தெரியாது. வந்தார்னா சந்தோஷப்படுவேன். ஓகே. அண்ட் முதலமைச்சர் அவர்கள் நேற்றைக்கு ஒரு வீடியோ போடும்போது அதில் சொல்றாரு, 50கள் 60களில் பார்த்த ஒரு திமுகவை, பழைய திமுகவை நீங்கள் பார்க்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ சமீபத்தில் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் தமிழ்நாட்டில் நடக்கணும் அப்படின்ட்டு. இது ரெண்டுத்தையுமே எப்படி வேறுபடுத்தி இந்த டீலிமிட்டேஷனில் இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் தமிழ்நாட்டுக்கு ப்ரொட்டஸ்ட் அரசியல் புதுசு கிடையாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்றதுலேருந்து நம்ம பார்க்குறோம், புரியுறோம். அதே மாதிரி அதை நிதர்சனப்படுத்தின ஒரு மொமெண்ட் வந்து ஜல்லிக்கட்டு இல்லையா? ஸோ ரெண்டுமே அதே அரசியல்ல இருந்து துவங்கி அதே அரசியல்ல ஆங்கர் ஆயிருக்கக்கூடிய விஷயங்கள் தான், வெவ்வேறு கிடையாது. ரெண்டுமே பேரலல். அண்ட் தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம தமிழ்நாட்டுடைய அட்டானமியை த்ரெட்டன் பண்ணுற மாதிரி, நம்ம தமிழ்நாட்டுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் த்ரெட்டன் பண்ணுற மாதிரி என்ன நடந்தாலும் மக்கள் வெளியே இறங்கி வருவாங்க. அதுக்கு வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது. We are not people scared of a fight. We were never a people scared of a fight. அதனால நாளைக்கு நம்ம கருப்பு கொடி காமிச்சு வெளியே இறங்கி போராடணும் அப்படின்னா இன்றைக்கே நம்ம எல்லாரும் தயார். We are already prepared. களம் ரெடி. ஆனால் ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்க வேண்டியது, இது எம்சிசி காலம். போலீஸ் அவங்க கையில், பப்ளிக் எல்லா விதமான பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்லையும் அவங்க தான் நிற்கிறாங்க. நம்மளுக்குன்னு ஒரு அரசாங்கம் இல்லை, நம்மளுக்குன்னு பிரதிநிதிகள் இல்லை. அவங்களுடைய பவர்ஸ் எதுவுமே இப்போ செல்லாது.
அப்படி இருக்கும் பொழுது நம்மளை நாமளே பாதுகாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமையிலையும் இருக்கோம். ஸோ இளைஞர்கள் யார் நாளைக்கு வெளியே இறங்கி வந்து போராடணும்னு நினச்சாலும் ப்ளீஸ் பி வெரி அவேர். ஏன்னா நான் டெல்லியில் இருந்திருக்கிறேன், ராஜஸ்தானில் என்னுடைய முதுகெலும்பு உடைச்சவங்க தான் ஆர்எஸ்எஸ் பிஜேபி. ஒரு சிட்டிங் எம்எல்ஏ என்னை வந்து பப்ளிக்காக மொலஸ்ட் பண்ணி பீட் பண்ணி என்னுடைய எலும்பு உடைச்சாரு. இன்னி வரைக்கும் 10 வருஷமாக அந்த கேஸ் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அவங்க என்ன கேப்பபிள் ஆஃப் வாட்னு நம்ம எல்லாருமே பார்த்துருக்குறோம். ஸோ வி ஷுட் பி கேர்ஃபுல். அதனால தான் நம்மளுடைய மொபிலைசேஷன் இன் நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நிறைய விஷயங்களை தெளிவாக சொன்னீங்க. இந்த டீலிமிட்டேஷன் விஷயமா இருக்கட்டும், இல்லை தேர்தல் விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம பேசுவோம். நேரத்திற்கு நன்றி. நன்றி.